கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனை நாம் துதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் விசேஷமாக தேவ கிருபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சு வந்துருக்கிறோம். ஸோ அந்த ஒரு பகுதியில் தேவ கிருபையில் நாம் 4ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்கிறோம். ஸோ நிறைய எச்சரிப்பான வசனங்கள், கடிந்து கொள்ளுதல்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே நம்முடைய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பேசிட்டு வரார். ஸோ அதே ஒரு எச்சரிப்பான வசனங்கள் மற்றும் கடிந்து கொள்ளுதல்கள் நமக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். விசேஷமாக அந்த ஒரு கேட்டவைகளை விட்டு விலகாமல் இருக்கிறது, கேட்ட வசனங்கள் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறது மற்றும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஏன் நம்ம இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, தேவ தூதர்களை காட்டிலும் நம்முடைய கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்கள் மத்தியில் பேசிட்டு வர்றார். ஏன்னா இந்த ஜனங்கள் ஒரு முரட்டாட்டமுள்ள ஒரு வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்களாகத்தான் இருந்துட்டாங்க. ஸோ அதனால தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் திருஷ்டாந்தப்படுத்தி காட்டுறார். சங்கீதங்கள்லாம் போன வாரம் நம்ம படித்தோம், ஜோசுவா புஸ்தகத்திலேருந்து நம்ம படித்தோம். இப்படி நிறைய ஒரு ஆலோசனைகள் அங்கே சொல்கிறார். ஸோ தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட இளைப்பாறுதல் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசிக்க தவறிட்டாங்க. ஸோ ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட படிப்பினைகள் அங்கே சொல்கிறாருன்னா, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம், இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாருன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஸோ இன்றைக்கி நாம் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் கேட்டுட்ருக்குறோம். விசேஷமாக அன்புக்குரிய சகோதர கர்த்தருடைய 2ஆம் வந்திருத்தலில், ஸோ ஒரு 1000 வருட அரசாட்சியில் தேவனுடைய பெரிதான திட்டங்களும் அவருடைய தெய்வீக காரியங்களும் நம்மளுக்கு இன்றைக்கி தேவ கிருபையில் கிடச்சிட்டு வருது. 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் மூலியமாக நம்ம பிரகாசிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த வார்த்தைகளுக்கு, அந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியணும். அப்போ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்கணும். ஏன்னா வசனம் நம்ம கவனிக்கிறோங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். கேட்டால் தான் நாம் என்ன பண்ண முடியும்னா கீழ்ப்படிய முடியும். ஸோ அந்த கீழ்ப்படிதல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த கேட்ட வசனங்களின் மீது விசுவாசம் வைக்கணும். ஸோ அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும் அப்படிங்கிறத அங்கே புரிய வைக்கிறார். ஏன்னா இளைப்பாறுதலுக்கு தேவை விசுவாசம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இனி 5ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த விசுவாசத்தை மையப்படுத்தி அதிகமான ஆலோசனைகள் கொடுப்பார். 11ஆம் அதிகாரமெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது விசுவாச வீரர்கள் குறிச்சே எழுதுவார். ஸோ வெறும் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் குறித்து அங்கே பேசாமல், அவர்கள் எல்லாம் விசுவாசத்தினால் எப்படி நற்சாட்சி பெற்றாங்க அப்படிங்கிறத குறித்து பேசுவார். அப்படின்னா பாருங்கள், இனி வரக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றுமே விசுவாசத்தை அடிப்படையாக வச்சு தான் வரும். ஸோ தேவனுடைய ஜனங்களுக்கு இனி இளைப்பாறுதலின் காலம் வருகிறதா இருக்கிறது அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு கூட விசுவாசம் தேவை. அப்படி விசுவாசம் வைத்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் நம்ம பிரவேசிக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரர்களே, அந்த ஒரு கருத்தை நம்ம மனதில் வச்சுட்டு இன்றைய தினத்தில் நாம் 79வது பாகம் பகுதி 13 நம்ம கவனிக்கிறோம். இந்த ஒரு பாடத்திற்கு தலைப்பு கூட கவனிக்கும் பொழுது, ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். லெட் பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இன்னும் நம்ம வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா பாருங்கள், தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். என்டர் காட்ஸ் ரெஸ்ட். அப்போ தேவனுடைய இளைப்பாறுதலில் தேவனுடைய ஜனங்கள் போய் சேரணும், பிரவேசிக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதை உணர்வு இருக்கணும். அப்போ எந்தெந்த விதத்தில் நம்மளை நாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். ஸோ பின்னால் பேசுகிறார், வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு
நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஸோ தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். இதே வசனம் ஆங்கிலத்துல லெட் அஸ் லேபர் therefore to enter into that rest least any man fall after the same example of unbelief அப்படின்னு சொல்லி. ஸோ இதே வசனம் திருவிவிலியத்தில் எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா கீழ்ப்படியாதவர்களை நாம் பின்பற்றுவதற்காக வரல. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகிய கர்த்தரை நாம் பின்பற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ அவரை நம்ம ரோல் மாடலாக எடுத்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ ஒரு ரோல் மாடல் இல்லாமல் நம்ம மாடலாக முடியாது. ஒரு ஒரு மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் அங்கே சொல்கிறாரு, கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி நம்ம வந்து செய்யணும். அதாவது பிரயாசப்படணும். ஸோ பிரயாசப்பட்டால் மட்டும்தான் மேன்மையான ஸ்லாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும்போது அந்த லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வந்து படித்தோம். லெட்டஸ் லேபர் அப்படின்னு சொல்லி. ஸோ லேபர் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், G4710 அப்படின்னு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அதில் கவனிக்கும் பொழுது டு யூஸ் ஸ்பீட் தட் இஸ் டு மேக் எஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எஃபோர்ட் அப்படின்னா பிரயாசம், கொஞ்சம் எஃபோர்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம கவனிக்கிறோம் பிரயாசம் எடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜாக்கிரதை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை இன்னும் நாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து, இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கவனிக்கலாம் அப்படின்னா, புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பாருங்க, இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் பிரயாசமும் எடுக்கணும், கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ நம்ம எஃபர்ட் போடாமல் நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள் எப்படி பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம அங்கே புரிய வைக்கிறாரு. அதே ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நமக்கு. ஸோ தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம அதற்குண்டான பிரயாசங்கள் நம்முடைய அன்றாட ஜீவியங்களில் எடுக்கணும். அப்போ அந்த பிரயாசங்கள் அப்படிங்கிறது கூட நம்ம இன்னும் புரிந்து கொள்ளும்படி சொல்லணும்னா முயற்சிகள் எடுக்கணும். ஸோ அதான் நம்ம திருவிழியத்தில் படித்தோம், அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. ஸோ அதற்குரிய வேலையை, அந்த பிரயாசங்களை, முயற்சிகளை நாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறதா அந்த வசனத்தினுடைய ஒரு கருத்தாக அர்த்தமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா, அந்த பிரயாசங்களை நாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியுமா? நம்ம ரெஸ்ட்டு எடுக்க முடியாது. அப்போ தொடர்ந்து நாம் பிரயாசங்கள் என்ன பண்ணணும்னா ஏறெடுக்கணும். ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவனைப் போலவே கிரியைகளை செய்து முடிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு உண்மையான ஒரு ரெஸ்ட்டு அங்கே கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். ஸோ இந்த பூமியில் விசுவாசத்தோட பாருங்க, தேவன் நமக்கு தந்த அந்த ஒரு வேலையை, அந்த ஒப்புரவாக்குதலின் அந்த ஒரு ஊழியத்தை, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு தேவன் கொடுத்த ஊழியங்களை நாம் என்ன பண்ணணும்னா உத்தமும் உண்மையுமாக நாம் வந்து செய்யணும். ஸோ தேவன் தான் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்குறார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட, அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி செய்யும் பொழுது தான் பாருங்கள், நம்ம அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள் நம்ம பிரவேசிக்க முடியும். ஸோ இவைகள் வந்து வரப்போகிற காரியமாக இருந்துட்டாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போவே அதற்குண்டான பிரயாசங்கள், நம்ம முயற்சிகளை ஏறெடுக்கணும். ராஜ்யத்தில் போய் நம்ம அந்த ஒரு பிரயாசங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா முடியாது. ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? இங்கே நாம் வந்து நம்மளுக்கு தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை நம்ம வந்து சரியாக செய்யணும். ஸோ நம்மளுக்கு என்ன இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாருங்கள், பூமிக்குரிய ஒரு ரெஸ்ட்டை, ஒரு இளைப்பாறுதல் நீங்கள் தேடாதீங்க. உதாரணத்திற்கு நம்ம வாலிப நாட்களில் இருக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், தேவனுடைய வேலையை, அவருடைய அறுவடை ஊழியங்களை இதெல்லாம் செய்யலான்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட நம்மளுக்குள்ளே வந்துடும். இப்போ தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், அல்லது இப்போ தான் படித்து முடிச்சுக்கிறோம், கொஞ்சம் வேலைக்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம செய்யலாம்னு நினைப்போம். ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக ஒரு வேலையெல்லாம் கிடச்சி ஒரு ஃபேமிலி அப்படி ஆகும்போது குடும்பத்தை காப்பாற்றணுமே, அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவனுடைய வேலை செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம், அந்த வேலைகளெல்லாம் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் வந்து பின்னாட்கள்ல நம்ம தேவனுடைய வேலைகள் நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறம் தேவனுடைய வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா வந்துரும் அப்படின்னா நேரம் இல்லாமல் போயிடும். தேவனுடைய ஊழியத்திற்கு நம்மளுக்கு செய்வதற்கு நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி நேரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக நிறைய வேலைப்பளுவின் நிமித்தமாக தேவனுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும். நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் வயசாயிரும். பாருங்க வாலிப பருவத்திலேருந்து வருது. அப்போ கொஞ்சம் வயசாகும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாருங்க உதாரணத்துக்கு ஒரு 50, 60 வயசு ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு ரிட்டயர்ட் அந்த ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, வயசாயிரும் நம்மளுக்கு. அப்புறம் பலவீனமாயிரும். உடல் வந்து பலவீனமாயிரும். ஸோ அப்படி பலவீனமாகி வயசான சூழ்நிலைகளில் நம்ம எப்படி தேவனுக்குன்னு சொல்லி அந்த ஊழியங்களை நம்ம வந்து செய்ய முடியும்? அப்போ வாலிப வயசுலேயும் செய்ய முடியல. ஒரு மிடில் ஏஜ் வரும்பொழுது அது செய்ய முடியல. வேலை, குடும்பம் அப்படி வந்துடுறோம். சரி வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் ரிட்டயர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, அதுக்கப்புறம் உடல் சூழ்நிலைகள் ஒத்துழைக்கிறதில்ல. ஸோ இப்படி நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக அங்கே வந்து மாறிடுச்சு. ஏன்னா பாருங்க தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது. தேவனுடைய வேலை செய்யறதுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கிடையாது, இருக்கக்கூடாது. ஸோ தேவனே நம்முடைய ஓட்டத்தை பார்த்து போதும்பா நீ ஓடுனது, இப்போ நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஓடிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீ ஓடுன வரைக்கும் போதும், நீ என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் உண்மையான ரெஸ்ட். ஸோ மரண பரியந்தம் நம்ம ஓடணும், மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருக்கணும். அப்படி மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருந்தால் அதற்கான கிரீடம் தேவன் கொடுப்பாங்க. ஸோ தேவனுடைய வேலையை செய்ய நாம் தொடர்ந்து பிரயாசங்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க. ஸோ விசுவாசத்தோடு நாம் வந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில். அப்படி ஓடும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அது சொல்லிட்டு நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லும் பொழுது பாருங்க, கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை அப்படின்னு சொல்லி நம்ம திருவிழியத்தில் படித்தோம். அப்படின்னா கீழ்ப்படியாதவர்கள் இங்கே யார்? நம்மளுக்கு சுலபமாக ஈஸியாக புரியும். மாம்ஸ் இஸ்ரேலருடைய மாதிரி. ஸோ தாங்கள் 7ஆம் நாளை கை கொண்ட போதும் அது எதை அர்த்தப்படுத்துகிறது என்பதை பற்றி ஒரு காலம் அறியாத யூதரால் முன்வைக்கப்பட்ட ஒரு மாதிரி. பாருங்க, அவ்விசுவாசம் மாம்சீக இஸ்ரேலினுடைய கீழ்ப்படியாமைக்கும் அவர்கள் நெறி தவறி நடப்பதற்கும் வழிவகுக்குது. எது அப்படின்னா அவ்விசுவாசம். ஸோ விசுவாசம் தான் அவங்கள கீழ்ப்படிதலுக்குள்ளேயும் அவங்கள தேவனுடைய ஒழுங்கின் அடிப்படையிலும் நடத்தும். ஆனால் இவங்களுக்குள்ள அவ்விசுவாசம் இருந்ததுனால கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டாங்க. தேவன் வகுத்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நீதி நெறிகளில் அவங்க நடக்கல, அவங்க நெறி தவறி நடக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவங்க இழந்துட்டாங்க. சகோதரர் சொல்கிறார், அவங்க நிராகரிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலைன்னா, அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் அவங்களுக்குள்ள இல்லை. இருதய கடினம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ அவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்தல. மாம்சீக இஸ்ரேலர் செஞ்சது போல இந்த வழியில் விழுந்து பிரதான தயவின் இடத்தை இழந்து போக வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய இஸ்ரேலரை எச்சரிக்கிறார். அதான் நம்மளை எச்சரிக்கிறார். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருந்துட வேண்டாம். இந்த ஒரு ஓட்டத்தை நம்மள துவக்கி இருக்கிறவர் பிதாவாகிய தேவன், அன்பின் கர்த்தர். ஸோ முடிவு வரையும் தான் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரர்களே. ஸோ இதுதான் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு உண்டான பாடம். அதான் சகோதரர் சொல்றார், பெரும்பாலான ஆவிக்குரிய இஸ்ரேலர் வீழ்ச்சி அடைந்து வருகின்றனர், அவர்களும் பிரதான தயவின் இடத்தை இழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க, 144,000 அப்படிங்கிறது ஒரு சிறிய எண்ணிக்கை தான். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் உலகம் முழுவதும் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பாருங்கள், இன்றைக்கி 800 கோடிக்கு மேலே ஜனங்கள் உலக மக்கள் தொகை இருக்குது. அப்படி இருந்துட்டா கூட பாருங்கள், சிறிய எண்ணிக்கை தான் 144,000 பேர். அது இன்னும் முடிவு பெறல. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஓட்டத்தை ஓடுறாங்க. நம்மள இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கக்கூடிய நம்மளில் கூட நிறைய பேர் ஓடுறாங்க. ஸோ ஓடி கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு.
இழந்தவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். ஸோ பிரியமான சகோதர சொல்ல, நமக்குள்ளதை நாம் பற்றிக்கொள்ளணும். எப்படி பற்றிக்கொள்ளணும்? ஸோ அவர் மீது விசுவாசம் வைக்கணும். அவருடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வைக்கணும். அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொண்டு நடக்கணும். தேவன் நம்மளை எந்த இடத்துல எப்படி நிறுத்தணும்னு நினைச்சிருக்காரோ அவருடைய வணைதலுக்கு நாம் நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஸோ அதுதான் நம்மளுக்கு மேன்மையை தரும் பிரியமான சகோதர சகோதரில். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா கீழ்ப்படியாதவர்களுடைய மாதிரியை நம்மளுக்கு தேவன் திருஷ்டாந்தமாக வச்சுட்டார். அதனால தான் அங்கே வசனத்தில் சொல்லிட்டார், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி, ஸோ அந்த ஒரு பாடத்தின்படி நம்மள ஒருத்தர் கூட கீழ்ப்படியாமையில் விழுந்து போயிடக்கூடாது. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க அப்படின்னா அந்த கிரீக் வேர்டு வந்து பார்க்கும்போது சாபத் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. மேலும் பாருங்க, கிரீக் வார்த்தை ஓய்வு நாளை கை கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ விசுவாசத்தினுடைய இளைப்பாறுதல் மாறாக நிஜமான இளைப்பாறுதல் அல்ல. அவர்கள் விசுவாசத்தினால் கிறிஸ்துவில் தேவனில் நிலைத்திருக்கும் வரை அந்த இளைப்பாறுதல் அவர்களுடையதாக இருக்கும். ஸோ நம்ம அவர்களில் நிலைச்சிருந்தா அந்த ஒரு இளைப்பாறுதல் நம்முடையது. நமது நிமித்தம் கர்த்தராக இயேசு நிறைவேற்றிய வேளையில் நம்பிக்கை வைப்பதன் மூலமாக நாம் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியும். ஸோ அதனை அவர்களிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க, அந்த இளைப்பாறுதலை நாம் கை கொள்ளணும் அப்படின்னா விசுவாசம் வைக்கணும். ஸோ ஓய்வு நாள் அப்படிங்கிறத பூரணப்படுத்தப்பட்ட நிலையின் நிஜமான இளைப்பாறுதலாக இருக்குதுன்னு சொல்லுவது. ஸோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு நம்ம முழு முயற்சி செய்யணும். அப்போது கடும் முயற்சி நம்ம எடுக்கணும், பிரயாசம் எடுக்கணும். பிரயாசப்படுவதை நிறுத்தாமல் மாறாக தேவ சித்தத்திற்கு எதிரடியாக நம்மை நடத்தும் சுயநலமான மனப்போக்குகளை அடக்குவதற்கு பிரயாசப்படும். ஸோ இந்த ஒரு அழைப்பில், இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் இந்த சுயநலமான மனப்போக்கு, சுயநலமான எண்ணங்கள் அப்படிங்கிறது அங்கே நம்மளுக்குள்ள இருக்குது. செல்ஃபிஷ் அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளால் ஒரு உண்மையுள்ள இருதயத்தோட தேவனை நாம் நெருங்க முடியாது. ஸோ சுயநலமான மனப்போக்குகளை அடக்குவதற்கு நம்ம வந்து பிரயாசம் எடுக்கணும். அப்போ பாருங்க, எதுக்கெல்லாம் நம்ம பிரயாசம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்துவதற்கு, நம்மளை நாம் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பிரயாசம் ஏறெடுக்கணும். அப்படி ஏறெடுத்தால் மட்டும்தான் அவருடைய இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா நாம் சுயத்தை நாம் மேலோங்கி வளர செய்துட்டோம் அப்படின்னா நாம் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக போய் நிராகரிக்கப்பட்டவர்களாக நம்ம வந்து காணப்படுவோம். ஸோ தேவனுடைய பார்வையில் குறைவுபட்டவர்களாக நம்ம வந்து காணப்படுவோம். ஸோ நம்ம எப்படி நம்முடைய சுயத்தை வெறுக்கிறது, சுயத்தை கட்டுப்படுத்துறது, ஸோ எப்படி தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அழகா அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஜாக்கிரதையாக கவனிக்கலாம் பிரியமான சகோதர சகோதரர்களே. பாருங்க, எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றார். ஸோ இதுக்கு முன்னால் சொல்லிட்டாங்க அந்த ஒரு பிரயாசம் நீங்கள் ஏறெடுக்கணும்னு சொல்லி. ஸோ ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்கணும். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிப்பதற்கு நாம் பிரயாசம் எடுக்கணும். இப்படி எல்லாம் பிரயாசம் எடுக்கும் பொழுது தான் நம்ம தேவன் விரும்பக்கூடிய அந்த ஒரு குணலட்சணத்தின் அடிப்படையில் நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஒரு 11 வசனங்கள் வரைக்கும் நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு வந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் முடிவுரையாகத்தான் இந்த 12ஆம் வசனம் பேசுகிறோம். அதனால தான் நம்ம முதலே நம்ம குறிப்பிட்டு இந்த வசனம் நம்ம கவனிக்கணும். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் பேசிட்டு வந்த காரியங்களுக்கு ஒரு முடிவுரையாக இந்த ஒரு 12ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசுகிறார். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம வந்து தியானித்தோம். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு பாருங்க, தேவனை நம்பி வந்தாச்சு. ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே தேவன் கொடுத்த வார்த்தைகள்.
ஸோ அந்த தேவன் கொடுத்த வார்த்தைகள் இருக்கிறதுனால தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அந்த வார்த்தைகள் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றார். ஸோ தேவனுடைய வார்த்தையானது, ஏன்னா நான் பேசுறது என்னுடைய சுயமான வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் இருக்குது. ஸோ இந்த வசனத்தை நாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, ஒரு உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ ஒரு சரீரத்தை பிரிச்சிருவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சரீரத்தை பிரிச்சிருவாங்க. பிரித்து அது பார்ட்டாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருவாங்க. ஸோ அப்படித்தான் ஆவிக்குரிய வசனங்களினுடைய ஆய்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ தேவனுடைய வசனம் எப்படி இருக்குமா, ஆத்மாவையும் ஆவியையும். ஸோ இங்கே ஆத்மா அப்படிங்கிறது சிந்தை, அதாவது ஹியூமன் நேச்சர். ஸோ ஆவி அப்படிங்கிறது நியூ கிரியேச்சர், புதிய சிந்தை. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வகையறுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ரெண்டு வகையான ஒரு வாழ்க்கை, அதாவது இந்த ஒரு அதாவது இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ரெண்டு வகையான வாழ்க்கை அப்படிங்கிறது சபைக்கு வரும்பொழுது ஆவிக்கேற்ற பிரகாரமாகவும், உலகத்துக்குள்ள போகும்போது மாம்சத்தின்படியும் வாழ்றது. ஸோ அதை வந்து பிரித்து காட்டக்கூடியதாக இருக்குது தேவனுடைய வசனம். சபையில் வரும்போது தேவனுடைய காரியங்களை ரொம்ப பயபக்தி உள்ளவர்களாக நம்மளை காட்டிக்கிறது. ஸோ உலகத்துக்குள்ளே போகிறபோது உலகத்துக்கு ஏற்றபடி நம்ம நடக்கிறது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய வசனம் வந்து அதை வகை பிரித்து காட்டுது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா இருக்கு. ஸோ தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா, படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்குது. போஸ்ட்மார்ட்டத்தில் எப்படி எல்லாமே தனித்தனியாக காண்பிக்கப்படும், அது போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து காண்பிச்சிடும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசுதுன்னு நம்ம வசனங்கள் படிக்கிறோம். ஸோ நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத தேவனுடைய வசனம் நம்மளை காமிச்சிடும், நம்மளுக்கு முன்னால் வச்சு காமிச்சிடும். ஸோ நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் மாம்ச விளைவில் தவறு செஞ்சுருவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை அப்படியே உருவ குத்தும். தேவனுடைய வார்த்தை நம்மக்கிட்ட பேசும். ஸோ அதனால தான் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா தாவீதினுடைய வாழ்க்கை சம்பவங்களெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே தேவன்கிட்ட உருக்கமான ஜெபம் அவர் ஏறெடுக்கிறார். ஸோ தேவனுடைய வார்த்தை கிடைச்சா நம்மளுக்கு நம்முடைய தவறுகள் என்ன பண்ணும், சுட்டி காண்பிக்கப்படும். ஸோ அந்த வார்த்தைகள் மூலியமாக நம்மளை நாம் சரி பண்ணிக்கொள்ளணும். நாளைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் ஒவ்வொன்றுமே தேவன் நாளைக்கு ராஜ்யத்தில் படம் பிடிச்சு காமிச்சிருவார். படம் ஒரு வீடியோ மாதிரி ஒன்று எப்படி இருக்கு, நம்ம ஸ்க்ரீனில் ஓடுது இல்லைங்களா, பிபிடி, அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நாளைக்கு வீடியோ ஒன்று எப்படி இருக்கும், நம்ம எப்படிப்பட்ட இருதய நினைவுகளோடு நம்ம வாழ்கிறோம் அன்றாடம். ஸோ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நம்மளை நாம் சுத்திகரித்துக் கொள்கிறோமா, நம்மளை நாம் சரி செய்து கொள்கிறோமா, தவறுகளிலிருந்து நம்மளை நாம் விடுவித்துக் கொள்கிறோமா. ஸோ ஒரு தவறு செய்யும் பொழுதே தேவனுடைய வசனம் நம்மளுக்குள்ள பேசும். ஆனால் துணிகரமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செஞ்சதுக்கப்புறம் தேவனுடைய எச்சரிப்பின் வசனங்கள் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தவறாக நம்ம நினைக்கலாமான்னா கூடாது. ஒரு தவறு செய்யும் பொழுதே தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நாம் நம்மளை சரி பண்ணிக்கொள்ளணும். ஸோ ரெண்டு வகையான வாழ்க்கை நம்ம வந்து வாழக்கூடாது. அப்படி வாழ்வதற்காக நம்ம வரல. உலகம்னா உலகத்துக்கு கூட போயிடணும், ஜீவன்னா ஜீவனுக்குள்ளே வந்துடணும், ஆவிக்குரிய ஜனங்களாக நம்ம வந்துடணும். ஸோ தேவன் உலகத்திலிருந்து தான் நம்மளை பிரிச்சுக்கிறார். உலகம் வேண்டாப்பான்னு சொல்லி தான் பிரிச்சுக்கிறார். அப்போ மீண்டும் நம்ம உலகத்தவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஸோ லோத்தின் மனைவி தான் நம்மளுக்கு நினைவுக்கு வருவாங்க. ஸோ தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்குது. ஆத்மாவையும் ஆவியையும் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊனையும் அந்த கணுக்களையும் அது ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்குது. ஸோ கணுக்கள் அப்படிங்கிறது ஜாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம ஸ்டடியாக நிற்க முடியாது. ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து கவனிக்கும் பொழுது அது வந்து மாம்ச சிந்தையாக இருக்குது. ஸோ மாம்ச சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது.
அப்படி மாம்ச சிந்தை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த சத்தியத்தில் நம்மளால ஸ்டெடியாக நிற்க முடியாது. ஸோ மாம்ச சிந்தை ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்மளை வழிநடத்தாது. ஸோ புதிய சிந்தை, அதுதான் ஊன், அதாவது மேரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கிறோம். ஸோ புதிய சிந்தை தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். புதிய சிந்தை தான் தேவன் விரும்புகிறாங்க. ஸோ புதிய சிருஷ்டி தான் தேவன் விரும்புகிறாங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எத்தனை பேர் அந்த ஒரு ஞானஸ்தானம் பெற்றீங்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி வசனங்கள் படிக்கிறோம். ஸோ நம்ம கவனிக்கிறோம், மாம்சத்தின்படி நாம் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளால் நிற்க முடியாது. அதே நம்ம புதிய சிந்தையோடு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமானபடி இருக்கலாம். ஸோ இருதயத்தில் தவறான சிந்தனைகள், கடினத்தன்மை, ஸோ இதெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா தேவன் படம் பிடிச்சு காட்டிடுவார். எப்படி காட்டுவார்? அவருடைய வார்த்தைகள் மூலிமா. இன்னைக்கு அப்படித்தான் நம்மளுக்கு காட்டிட்டு வர்றார். இதை ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளும் உணரணும். தேவனுடைய வார்த்தை கிடைச்சாலே நாம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த வார்த்தை என்கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னா தேவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னுடைய இருதயத்தில் தவறான விஷயங்கள், கடினத்தன்மை, தேவன் விரும்பாத குணலட்சணங்கள் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்து போட்டுறணும். ஸோ தேவனுடைய வார்த்தையும் வாங்கிக்கிறது, இருதய கடினத்தை விட்டும் விளக்குறது இல்லை. இப்படி இருந்துட்டா அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம் எப்படி ராஜ்யத்துக்கு போக முடியும்? தேவனுடைய இளைப்பாறுதலுக்கு எப்படி பிரவேசிக்க முடியும்? ஸோ இருதயத்தில் அந்த தவறான சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் மூலியமாக நம்மளை நாம் சரி பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஸோ ஜீவனும் வல்லமையும் இருக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எனும் ஆவியின் பட்டயம் சகல வெட்டுதலையும் அது செய்து விவாதம் செய்வதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையின் செய்தியை வாய்மொழியாகவோ அச்சடித்தோ கேட்க வாஞ்சியுள்ளவர்கள் முன்பாக வைத்திடுவது ஏற்புடையதாக இருக்குன்னு சொல்லி சகோதரர் சொல்றார். ஸோ தேவனுடைய வார்த்தையின் இடத்தை வேற எந்த ஒன்றினாலும் நிரப்ப முடியாது. அனைத்து போதனைகளும் கூட அது வாய்மொழியாக இருந்தாலும் சரி, அச்சிடப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதாவது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்ட தேவ வார்த்தைக்கு அடுத்தே, அதாவது 2ஆம் நிலையாகவே அது அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அங்கே சொல்றார். அதே சமயம் அந்த போதனைகள் தேவ வார்த்தையினுடைய ஞான பொக்கிஷங்களை திறந்தால் மாத்திரமே அவைகளை பிடித்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை எல்லா தேவ பிரதிநிதிகளுடைய போதனைகளாக காணப்பட வேண்டும் ஒழிய மனித அனுமானங்களும் தத்துவங்களும் போதனைகளாக இருக்கக்கூடாது. ஸோ அனுமானமாக யூகிச்சு பேசுறது சத்தியமல்ல. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய பரிசுத்தாவின் வழிநடத்துதலின் அடிப்படையில் பேசுறது தாங்க சத்தியம். அதுதான் ட்ரூத். ஸோ அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் சொல்லி நாம் படிக்கிறோம். ஸோ மனுஷரை நாம் சத்தியத்திற்கு நேராக வழிநடத்தி செல்லும் விதமாக நாம் சம்பாசிக்கும் போது நாம் சொல்வதுதான் சரி என்று வாதிடுவதற்கு பதிலாக தெய்வீக வார்த்தையை முன்வைப்பதற்கு அதிக கவனம் கொடுக்கணும். அதிகமாக நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் சொல்றது தான் சரி, நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும், அப்படி அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ தாழ்மையில் இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் விட்டு கொடுப்பாங்க அப்படின்னா கர்த்தர் எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்தார், அவ்வளோ தூரம் விட்டு கொடுப்பாங்க தாழ்மையில் இருக்கிறவங்க. பரிசேயர் சதிசேயர் ரோமை நாம் கேட்டிருப்போம். அங்க தாழ்மை எங்க இருந்துச்சு? தாழ்மை இருக்கிற பக்கம்தான் தேவன் இருந்தாங்க. ஸோ அப்படித்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய கருத்து சரி என்று வாதிடுவதற்கு பதிலாக தெய்வீக வார்த்தையை நாம் முன்வைக்கணும். சாந்தமுள்ள ஆவியோடு நம்ம பேசணும். சத்தியத்தின் அடிப்படையில் நாம் சொல்லணும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் பேசணும். அதுதான் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான பாதையில் நம்மளை வழி நடத்தும். அதுதான் இங்கே விசேஷமாக சகோதரர் சொல்றார். நாம் சம்பாசிக்கும் போது, நாம் பேசும்போது அப்படிப்பட்ட வார்த்தைகள், நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா பாருங்க, உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். பேசுனா தேவனுடைய வார்த்தைகள் பேசணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். அதான் நல்லது. அதுதான் அவங்களுக்கும் நல்லது, சபைக்கும் ஆசீர்வாதம். ஸோ பிரியமான சகோதர சகோதரிலே, தேவனுடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா உப்பு எதையுமே கெட்டு போக வைக்காது.
அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உப்பு எதையுமே கெட்டு போக வைக்காது. அப்போ நாம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட எவரையுமே கெட்டு போக வைக்கக்கூடாது. அப்படின்னா யாருக்கும் இடரல் இல்லாமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ தெய்வீக வார்த்தைகளை பேசினா தெய்வீக சமாதானம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு இன்றைய தினத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுக்குறாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னா சுத்திகரிக்கும் வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் சுத்திகரிக்கணும். ஒருத்தங்களை எப்படி சுத்திகரிக்கணும்? பக்தி விருத்தியில வளர்த்தெடுக்கணும். ஸோ மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ நாளைக்கு நம்ம ராஜ்யத்துக்கு போயிடுறோம், ராஜ்யத்தில் இருக்கிறோம், கண்டிப்பாக போகிறோம், தேவ கிருபையில் அது நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ நம்ம போகிறோம், அங்கே இருக்கிறோம், பிதாவாகிய தேவன் இருக்காங்க, கர்த்தர் இருக்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாங்க, யோவான் இருக்காங்க, லூக்கா இருக்காங்க, இப்படி எல்லாரும் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். அப்போ ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கருத்து சொல்கிறார். அதுக்கு யோவான் ஒரு ரிப்ளை கொடுக்குறார். எப்படி கொடுப்பார்? நம்மள மாதிரி கொடுத்துருவாரா? நம்மள மாதிரி கொடுத்துருவாரா? எப்பேற்பட்ட வார்த்தைகள் அந்த இடத்துல பரிமாறப்படும். ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளும் அந்த அழைப்புக்கு தான் நாம் போக போகிறோம். ஸோ நம்முடைய சிந்தையில் அந்த நினைவுகளை நிறுத்தி பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். ஏன் நம்ம அந்த இடத்துல அப்படி பேச மாட்டோம் அப்படின்னா, அங்கே தேவன் இருக்காங்க, கர்த்தர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருப்போம். இங்கே நம்முடைய சகோதர சகோதரிகள் தானே இருக்கிறாங்க. ஸோ இவங்க தானே ஒருவரில் ஒருவர் மேன்மையுள்ளவர்களாக எண்ணணும். அப்படித்தான் நம்ம வசனங்கள் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஏதோ சாதாரணமான ஒரு ஜனங்களுக்கு கொடுக்கல. பிரியமான சகோதர சகோதரர்களே, மகா பரிசுத்தமுள்ள கடவுளை ஆராதிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு நாம் கனம் கொடுக்கணும், கணக்கும் கொடுக்கணும். இது ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு இந்த வார்த்தைகள் நம்ம கிட்ட கடந்து வரல. தேவனுடைய ஆதீனத்தில் தேவன் இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அதற்கு நாம் மதிப்பு கொடுக்கணும், அது நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இது சுத்திகரிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. தற்கால சத்தியம் என்னும் அறிவால் பிரித்தல் மற்றும் தூக்கி எறிதல், சத்தியத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவிப்பதற்காக வேண்டி எந்த இரக்கமற்ற வார்த்தையோ வன் சொற்களோ பயன்படுத்த தேவையில்லை. இதுதாங்க சத்தியம். அப்படிங்கிறக்காக நம்ம கடுமையான சொற்களை பயன்படுத்தலாமான்னா கூடாது. தெளிவாக நம்ம பார்க்குறோம். மென்மையான வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்தணும். அதான் சொல்றாரு, அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்க ஸ்ட்ராங்காக இன்னைக்கு நான் சொல்கிறேன். அப்படிங்கிறக்காக இரக்கமற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது, வன் சொற்களை பேசக்கூடாது, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. சகோதரர் சொல்றார். ஸோ தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது பாருங்க, திரைக்கப்பால் உள்ள பரிசுத்தவான்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. மாறாக திரைக்கு இப்பக்கம் உள்ள பரிசுத்தவான்களே ஆவிக்குரிய பட்டயத்தை பயன்படுத்தி வர்றாங்க. இதை நாம் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, பாருங்க 87ஆம் சங்கீதத்தில் அவருடைய ராஜ்ய, தேவனுடைய நகரத்தை பற்றி சொல்லுவார். அவருடைய ராஜ்யத்தில் சியோனை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே வசனங்கள் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ராஜ்யத்தில் வசனங்கள் இருக்குமா அப்படின்னா வசனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ராஜ்யத்தில் என்னத்தை படிப்பாங்க எல்லா ஜனங்களும்? நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை, சியோனை குறித்து படிப்பாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம படிக்கிறோம், யோவானை குறித்து நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி 144,000 பேர் சியோன், அவங்கள குறித்து படிப்பாங்க. ஸோ மகிமையான விசேஷங்கள் வசனங்களாக அங்கே வசனிக்கப்படும் அப்படின்னு சொல்லி 87ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நம்ம படிப்போம். ஸோ திரைக்கு இப்பக்கம் உள்ள பரிசுத்தவான்களே ஆவிக்குரிய பட்டயத்தை பயன்படுத்தி வர்றோம். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம கணக்கு கொடுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இந்த ஆயுதம் தாக்குதல்
மற்றும் தற்காப்பு போருக்காக உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ பட்டயத்தின் ஒரு புறம் எதிராளியை நோக்கி இருந்தாலும் அதன் மற்றொரு புறமோ அதை சுழற்றுபவரை நோக்கியே காணப்படுது. ஸோ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அப்போ ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கும். அப்படின்னா சுத்தும் பொழுது அது எதிராளிக்கும் அது ஆபத்து, அதே சமயம் அதுக்கு நமக்கு ஆபத்து. ஸோ அவருடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும். பாருங்க, பிதாவாகிய தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் நாம் படிக்கிறோம். ஸோ அவர் ரெஸ்ட்டில் இருக்கார். அப்படின்னா எப்படி அவர் ரெஸ்ட்டுக்குள்ள போனார்? எல்லா காரியங்களையும் தன்னுடைய குமாரன் கிட்ட கொடுத்துட்டார். ஸோ குமாரன் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவர் மீது விசுவாசம் வச்சுட்டார். அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மீது விசுவாசம் வச்சதுனால அவர் ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கிறார். ஸோ அப்படி ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம வசனங்கள் படிக்கிறோம், பிதா தாமே ஒருவருக்கும் தீர்ப்பு செய்யாமல். ஸோ நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் ஒவ்வொன்றையும் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்துருக்கார். ஏன் கொடுத்துருக்கார்? இவர் ரெஸ்ட்ல இருக்கார். பிதாவாகிய தேவன் அவர் தாமே தீர்ப்பு செய்யாமல், படிக்கிற வசனம், அவர் செய்யல. அந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த ஒரு அத்தாரிட்டி குமாரனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு அதே ஒரு கிருபை இன்றைய தினத்தில் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அந்த ஒரு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோமானா இப்போ இல்லை. இப்போ அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், பாடுகளை சகிக்கணும், அப்பதான் ஆளுகை செய்ய முடியும். ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணினோம்? இப்போ நம்ம ஆளுகை செய்கிறோம். நம்முடைய சொல், நம்முடைய நடத்தை, நம்முடைய பிஹேவியர் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆளுகை செய்யும் போல நம்ம நடக்கிறோம். நம்ம சொல்கிறதுக்கு எல்லாரும் கேட்கணும், நம்ம சொல்கிறபடி தான் எல்லாரும் நடக்கணும். கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார்? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கு? அதுபடி நம்ம கேட்குறோமா? அதுபடி நாம் நடக்கிறோமா? ஸோ ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கக்கூடியது அவருடைய வார்த்தைகள். அதுதான் நம்ம கவனிக்கிறோம் பிரியமான சகோதர சொல்லே. அப்போ அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அல்லது ஒரு உணர்த்துதலை ஏற்படுத்தும், அது நமக்கும் ஒரு உணர்த்துதலை ஏற்படுத்தும். ஸோ தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது நம்மளை நாம் சரி பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஆத்துமா அப்படிங்கிறது படிச்சுட்டோம் முதலே, மனித சுவாபம். ஆவி அப்படிங்கிறது புதிய சுவாபம். ஸோ பிரிக்கத்தக்கதாகனா எவரிடம் கர்த்தருடைய ஆவி இருக்கிறது, எவரிடம் இல்லை என்பதை அது பிரித்து கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தும். இது தேவனுடைய வார்த்தை. ஸோ அவங்க என்ன ஆவியில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ தெய்வீக வாழ்விலிருந்து உலக பிரகாரமான வாழ்க்கையை அது பிரிக்குது. என்ன பிரிக்குது? தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பிரித்து காட்டுது. ஸோ தெய்வீக வாழ்விலிருந்து உலக பிரகாரமான வாழ்க்கையை நம்ம வெறுக்கணும். தெய்வீக வாழ்க்கைக்காக நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறாங்க, அதன்படி நம்ம நடக்கணும். ஸோ நினைவுகளையும் அப்படின்னா பாருங்க, கர்த்தரிடம் இருதய நேர்மை கொண்டிருப்பது என்பது நம் வாழ்வின் சகல நடக்கைகளையும், நம் இருதயத்தின் சகல எண்ணங்களையும் நோக்கங்களையும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய செய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சியை குறிக்கும். ஸோ தேவனுடைய வார்த்தை அது வகையறுக்கிறது அப்படின்னா பாருங்க, வெளியரங்கமாக்குகிறதாக இருக்குது. ஏன்னா தேவனுடைய வசனம் தான் ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஸோ ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறது நம்முடைய 7ஆம் தூதன் அவருடைய எழுத்துக்களில் கொடுக்கும்பொழுது, ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தை ஆண்டவரிடம் உள்ள சிறிய ஆயுத கூடத்தில் இது ஒன்றுதான் எதிர்த்து தாக்கக்கூடிய ஆயுதம். அவருடைய ஆயுத கூடத்தில், அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் இது ஒன்று தான், இந்த ஆவியின் பட்டயம் தான் எதிர்த்து தாக்கக்கூடிய ஆயுதம். ஸோ நம்முடைய தலையானவர் அது எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சத்ருவின் மேல் வெற்றி சிறந்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம படிச்சிருப்போம், அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலே நம்ம நிறைய வசனங்கள் படிச்சிருப்போம். நிறைய வசனங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அங்கே எழுதியிருக்கு. ஏசியா சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் நம்முடைய கர்த்தர் பேசுவார். அதே போல் சாத்தான் கிட்ட பேசும்போது கூட சொல்லுவார், என்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறதே, தேவனுடைய வார்த்தைகள் இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அங்கே சுட்டி காமிச்சு பேசுவார். ஸோ அப்படி பேசினதுனால தான் வெற்றி சிறந்திருக்கா. அப்போது கர்த்தரை குறித்து மட்டும்தான் எழுதியிருக்கா அப்படின்னா நம்மளை குறித்து எழுதியிருக்கு. ஸோ நம்மளை குறிச்சும் எழுதியிருக்கு அப்படின்னா அன்புக்குரிய சொல்ல நம்மளும் அந்த வார்த்தைகளை சொல்லலாம். என்னை குறிச்சும் பைபிள் எழுதியிருக்கு. ஏன்னா 1,44,000 பேரில் நானும் ஒருவராக போக போகிறேன், என்னை குறித்து எழுதியிருக்கு. ஸோ நானும் எப்படி தான் நடக்கணும்னா தேவனுடைய வார்த்தையின்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்.
ஸோ இதுதான் அவரை பின்பற்றி வருபவர்களுடைய யுத்த சத்தமாகுது. என்ன அப்படின்னா, என்னை குறித்து எழுதியிருக்கு என்னுடைய பரிசுத்த தேவனுடைய வேதாகமத்தில், தேவன் கொடுத்துருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கு. இதுதான் நம்முடைய ஒரு யுத்த சத்தம். எப்படி கிதியோனுடைய வெற்றி குறித்து அங்கே வந்து ஒரு எல்லாரும் கோஷம் போட்டாங்க, கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஒரு யுத்த சத்தம் அப்படின்னா, பாருங்க, என்ன குறித்து எழுதியிருக்கு பைபிளில். அப்படின்னா என்ன குறித்து பைபிள் எழுதியிருக்கும் போது நான் கோவப்படலாமா? என்ன குறித்து பைபிள் எழுதியிருக்கும் போது நான் மற்றவர்களுக்கு விரோதமாக நான் வந்து பேசலாமா? என்ன குறித்து பைபிள் எழுதியிருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுடைய நலன் மீது நான் அக்கறை இல்லாமல் இருக்கலாமா? என்ன குறித்து பைபிள் எழுதியிருக்கும் பொழுது நான் தேவனுக்கு பிரியமில்லாதபடி உலகத்தின் அடிப்படையில் நான் வாழலாமா? ஸோ ஏன்னா என்ன குறித்து தேவன் எழுதி வச்சிருக்கார் அப்படின்னா நான் எப்படி வாழணும்? ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லிக்கொள்ளணும். உண்மையான போர் வீரர்களை தவிர மற்றவர்கள் ஆண்டவருக்கென ஆயுதங்களை கொண்டு யுத்தம் செய்திருக்கிறார்கள். மாம்சீக மனுஷ தத்துவங்கள், உலக பிரகாரமான ஞானம், ஸ்தாபனம், மற்ற ஆலய குழுக்களினுடைய கட்டளைகள் ஆகியவை கொண்டும் யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் இந்த தீங்கு நாளின் போராட்டத்திற்கு தேவனுடைய வார்த்தையின் மேலே சார்ந்திருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது தீங்கு நாள். இந்த தீங்கு நாளின் போராட்டத்தில் நம்ம எதை சார்ந்திருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இது ஒன்று தான் கர்த்தருடைய ஆயுத கிடங்குல, அந்த ஃபேக்ட்ரியில் இது ஒன்று தான் எதிர்த்து தாக்கக்கூடியது. இது எதுக்காக அப்படின்னா நம்மளை நாம் தற்காத்து கொள்றது. ஸோ தேவனுடைய ஏன்னா நம்மளை குறித்து எழுதியிருக்கு. ஏன்னா கர்த்தர் இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சு, ஆவியின் பட்டயத்தை வச்சு எப்படி தான் தாக்குனார்னா உணர்ந்து கொள்ளும்படி தாக்குனார். எடுத்து மற்றவங்களை வந்து காயப்படுத்தி அவங்கள வந்து குத்தி கிழிக்கல. எப்படி எப்படி பயன்படுத்தினார்? எழுதியிருக்கு என்னை பற்றி. நீ பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன், ஏன்னா என்னை குறித்து எழுதியிருக்கு. ஸோ அப்படித்தான் அங்கே வந்து பேசிட்டார் பிரியமான சகோதர சொல்ல. ஸோ தீங்கு நாளினுடைய அந்த ஒரு போராட்டத்திற்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருக்கணும். அப்பா எனக்கு ஏதாவது கைட் பண்ணுங்க, அப்படித்தான் கேட்கணும். ஒரு நெருக்கடியான சூழல் வருதா, ஸோ நம்மளை அடக்கணும், தேவன்கிட்ட கேட்கணும், அப்பா எப்படியாவது கைட் பண்ணுங்க. ஆனால் அந்த சூழல் எல்லாத்தையும் சாத்தான் என்ன பண்ணுவான்னா ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் எடுத்து போட்டுருவான், எல்லாத்தையும் எடுத்து போடுவான். ஆனாலும் பாருங்க, ஏதோ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும்போது உடனேவாவது நம்ம என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும், பா நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படிதான் நம்ம வந்து தேவனுடைய சமூகத்தில் வரணும். ஸோ எழுதியிருக்கிறதே என்கிற தேவனுடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருக்கணும். சாத்தானின் அஸ்திரமங்களான கோபம், வெறுப்பு, பொறாமை, சண்டை, சச்சரவு போன்றவைகளை உபயோகிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு உண்டானதுங்களா? கோபப்படுறது, வெறுப்பு காண்பிக்கிறது, பொறாமப்படுறது, சண்டை பண்ணுறது, சச்சரவு பண்ணுறது, இதெல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு ஏற்றதா அப்படின்னா இல்லை. ஸோ இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு ஆயுதங்கள். ஸோ இது எல்லாத்தையும் உபயோகிக்கக்கூடாது. இந்த ஆவியின் பட்டயத்தை, தேவனுடைய வார்த்தையை கவனமாக படித்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய அந்த ஒரு சைனியத்தில் சேர்ந்த பின்னரே நாம் பெற்று வைத்து கொள்ள முடியும். ஸோ தேவனுடைய பெரிதான கிருபையில் நம்ம இந்த மாம்சத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்து ஆவியின் பட்டயத்தை பிரயோகித்து நம்மளை நாம் தற்காத்து கொள்ளணும். சகோதர சகோதரிகளையும் நாம் நல்வழிப்படுத்தணும். அதுக்காகத்தான் நாம் வந்திருக்கேன். ஒப்புரவாகுதலின் ஊழியம் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்ம தேவன்கிட்ட ஒப்புரவாக்குதல் செய்கிறோம். சகோதர சகோதரிகளுக்கும் அந்த ஒரு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஸோ இங்கேயே நாம் அந்த வேலையை நாம் செய்யலை அப்படின்னா நாளைக்கு நம்ம எப்படி ராஜ்யத்தில் போய் எப்படி தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய முடியும்? இங்கே தகுதி நாம் காண்பிக்கல அப்படின்னா ராஜ்யத்தில் நாம் எப்படி தகுதி பெற முடியும்? எப்படி கானானுக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும்? அதனால தான் கவனிக்கிறோம், இந்த ஒரு தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். பி கேர்ஃபுல் அப்படிங்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லைங்க. எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத மேன்மையான அழைப்பு. இந்த மேன்மையான அழைப்பை உலக பிரகாரமான அல்லது மாம்சத்தினுடைய காரியங்களை நம்மளால சரியவர கையாள முடியாமல் நாம் இழந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் தேவன் கொடுக்குறாங்க அவருடைய சர்வாயுத வர்க்கம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னென்ன? நீதி, விசுவாசம்,
நீதி என்னும் மார்பதக்கம், விசுவாசம் என்னும் கேடகம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சத்தியம் என்னும் இடைக்கச்சை, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, சால்வேஷன் ஆஃப் ஹெல்மெட். ஸோ இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை நாம் பொருத்தி இருக்கணும். அப்படி நம்மளுக்குள்ள அது பொருத்தி இருந்தால் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தீங்கு நாளில் சாத்தானை எதிர்க்க முடியும். தீங்கு நாளில் சாத்தானை எதிர்க்க முடியும். அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த ஆயுதத்தை எப்போ பயன்படுத்துறதுங்கிறத பிரச்சனையே. எந்த ஆயுதத்தை எப்போ பயன்படுத்து? நீதி என்னும் மார்க்க அவஸ்தத்தை நாம் எப்போ பயன்படுத்தணும்? ஆவி என்னும் பட்டயத்தை எப்போ பயன்படுத்தணும்? ஸோ நீதி என்னும் மார்க்க அவசத்தை நாம் அணிய வேண்டிய இடத்துல ஆவி என்னும் பட்டயத்தை நாம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, அது மற்ற சகோதர சகோதரிகளை காயப்படுத்தும். ஸோ அந்த ஒரு ஆவியை நாம் தேவன் கிட்ட நாம் வந்து கேட்கணும். ஸோ தேவன் கிட்ட இருந்து தான் நாம் வந்து பெற்றுக்கொள்ளணும். ஏன் நம்ம இந்த ஒரு தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தினுடைய அவசியத்தை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்துட்டாலும் அவருக்கு சிந்தனை ஃபுல்லாக தேவனுடைய அந்த ஒரு அழைப்பு மேலே, தேவன் கொடுத்த அழைப்பு மேலே, தேவன் மேலே இப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் ஒரு பாருங்க, ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையிலிருந்து என்ன ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும்? அவரே கடினமான ஒரு இப்போ இருக்கிற மாதிரி ஏ கிளாஸ் பி கிளாஸ் சிறைச்சாலையெல்லாம் பிள்ளைங்க. அது ஒரு டஞ்சனான சிறைச்சாலை. நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இந்த நிருபங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சிறைச்சாலையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அது ரொம்ப டஞ்சன், அது ரொம்ப மோசமான ஒரு இடம். அங்கே தான் வந்து எல்லா உபாதைகளும் அங்கே தான் பண்ணிக்கணும், அங்கேயே இருக்கணும். அப்போ நோய் தொற்றுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்திலிருந்து எழுதுறார், சிந்திச்சு எழுதுறார். அங்கே ரோமன் சோல்ஜர் நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து அவருடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்க்குறார். அவருடைய அந்த உடுப்புகளை பார்த்துட்டு அதில் எழுதுறார். அதில் என்ன சத்தியம் கொடுக்க முடியும்? ஏன் எழுதுறார் அப்படின்னா, அவரை குறித்து எழுதியிருக்கு பரிசுத்த வேதாகமத்தில். அதனால எல்லாத்தையும் தேவனுடைய கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறார். அப்போ நம்மளை குறிச்சும் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்குன்னா, நாமும் தேவனுடைய கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் ஒவ்வொன்றையும். என்னைய வந்து யாருமே மதிக்கலையா? பரவாயில்ல, தேவ சித்தம். என்னை குறித்து எழுதியிருக்கு பைபிளில். என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களா? பரவாயில்ல, என்னை குறித்து எழுதியிருக்கு பைபிளில். என்னுடைய கருத்துக்கு மதிப்பு இல்லையா? பரவாயில்ல, என்னை குறித்து எழுதியிருக்கு பைபிளில். அப்படிதான் பார்க்கணும் பிரியமான சகோதரர். சொல்ல அதுதான் ஆசீர்வாதத்தை நோக்கி வழிநடத்தும். இல்லைன்னா அது இடரலை உண்டாக்கும். ஸோ நம்ம என்ன பாருங்க, இப்போ நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தீங்கு நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளெல்லாம் ஏன் எபிரேயர் மத்தியில் சொல்கிறாருன்னா, அங்கே நிறைய பிரச்சனைகள், அந்த கானான் போகக்கூடிய வழியில் ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறாமை பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க கடைசியில் உள்ளேயே போக முடியாத சூழல் வந்துட்டாங்க. ஜோசுவா காலேப் வழியில் பிறந்த குழந்தைகள் அவங்க தான் போனாங்க. ஜனப்பெருத்த கூட்டமாக போய் கடைசியில் சொற்ப எண்ணிக்கை தான் உள்ளே போகிறாங்க. இது எதனால அப்படின்னா, அவங்க வந்து தங்களை வந்து அதாவது தேவனுடைய வழிநடத்துதலின்படி தங்களை தற்காத்துக் கொள்ளல. ஸோ இன்றைக்கும் நம்ம மத்தியில் இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் தான் வரும். சபைக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே வந்துருச்சு. சபைக்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள், நிறைய ப்ராப்ளங்கள் வரும். ஆனாலும் பாருங்க, தேவனுடைய வார்த்தை தான் அங்கே முன்வைக்கப்படும். தேவனுடைய வார்த்தை சொன்னால் நாம் அப்படியே கேட்கணும். அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையின்படி பிறந்திருக்கிறோம். யாக்கோபு 1:17 படிக்கிற இல்லைங்களா? அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளை நாம் முதற் பலன்களானதற்கு சத்திய வசனத்தினால நம்மளை ஜெனிப்பிச்சுக்கிறார். அப்படி சத்திய வசனத்தினால ஜெனிப்பிச்சவங்க எல்லாவற்றையும் சகிக்கணும், எல்லாவற்றுக்கும் நீடிய பொறுமை காண்பிக்கணும். எப்படி? கர்த்தர் போல. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ரொம்ப அவசியம். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா, பாருங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய நாடுவதன் மூலம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கான மகிமையின் சுதந்திரத்திற்காக தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்றாங்க. குணலட்சண அபிவிருத்தியினால் பலப்பட்டவர்கள் கர்த்தர் எப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவித்தாலும், கவனிக்கலாம் அந்த வார்த்தையை, மீண்டும் நான் வாசிக்கிறேங்க. குணலட்சண அபிவிருத்தியினால் பலப்பட்டவர்கள், கேரக்டர்ல டெவலப் ஆகிறவங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதித்தாலும் தேவன் தான் அனுமதிப்பார். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் தலையீடு இருக்கு. ஸோ அவங்க எப்படிப்பட்ட சோதனைகள் அனுமதிச்சிட்டாலும் அவர்கள் விழுந்து போக மாட்டார்கள். நான் இனிமேல் சபைக்கு வரமாட்டேன், என்னுடைய கருத்துக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல,
என்னை யாருமே சட்டை பண்ணுறதில்ல, அதனால் நான் வரமாட்டேன். அவங்க என்னைக்கும் விழுந்து போக மாட்டாங்க. கவனிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின தன்னுடைய நிருபத்தில் தீங்கு நாளில் நிலை நிற்கிற சிலரை பற்றி சொல்கிறாரு. அநேகர் அந்த நாளில் நிலை நிற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, தீங்கு நாளில் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா நம்மளையே நிறைய பேர் நிலைச்சி நிற்க மாட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு திருஷ்டாந்தப்படுத்துறார், அதுதான் நம்மளுக்கு அறிவுறுத்துறார். நிறைய பேர் நினைச்சிருக்க மாட்டாங்க நம்மளையே. ஐயோ இவ்வளோ கஷ்டமா, நான் திரும்பி பேக் டு பெவிலியன் தான். ஏன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் நினச்சிங்க. என்ன பண்ணாங்க, நாங்கள் திரும்பி எகிப்துக்கே போகிறோம், அங்கே தான் எல்லாமே இருந்துச்சு, அப்படி தான் இருந்தாங்க. உலகத்துக்குள்ளேயே போகிறோம். ஸோ நாம் தீங்கு நாளில் நிலைச்சி நிற்கணும். நிலை நிற்க விரும்பக்கூடியவர்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளணும். கிறிஸ்துவ ஆயுதங்களில் ஒவ்வொன்றும் அத்தியாவசியமானதாக இருக்குது. முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டவர்கள் தான் அந்த நாளின் பலமான தாக்குதலுக்கு தயாராவாங்க. எந்த நாள் அப்படின்னா தீங்கு நாள். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாள் தான், தீங்கு நாள். இந்த நாளில் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தரிக்கணும். நம்மளுக்கு என்ன நடந்துட்டாலும் நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கணும், ரட்சிப்பென்னும் தலைச்சீரா. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க பேசுறது நம்முடைய தலையில தூக்கி வச்சுட்டு ஐயோ என்ன பேசிட்டாங்களே என்ன பேசிட்டாங்களேன்ட்டு இருந்தா எப்படி ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட முடியும்? ஸோ அதுக்கு தான் அங்கே சொல்றாங்க, ரட்சிப்பென்னும் தலைச்சீராவை போட்டுக்குங்க. ஸோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நம்மளுக்கு தேவை. இப்போது நாம் அந்த தீங்கு நாளுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம தீங்கு நாளில் தான் இருக்கிறோம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அவசரமான செய்தி, எமர்ஜென்சி நியூஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்போ என்ன எமர்ஜென்சி நியூஸ் அப்படின்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு இதுதாங்க இன்னைக்கு எமர்ஜென்சி நியூஸ். இப்போ நம்ம தீங்கு நாள் இருக்கிறோம். எப்படி கொரோனா வந்த உடனே என்ன பண்ணுங்க, மாஸ்க் போட்டோம், கைகளை சானிடைசர் வச்சு கழுவணும், தனிமைப்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்துட்டு இல்லைங்களா? அதெல்லாம் என்னென்னா எமர்ஜென்சி நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ். அந்த டைமில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்தாலே கப்புன்னு இருக்குது, பயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு அதுதான், இன்றைக்கி நம்மளுக்கு ஃப்ளாஷ் நியூஸு முக்கிய செய்தி, அவசரமான செய்தி என்னென்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்குங்க. இப்போவே தரிச்சுக்குங்க. இப்போ கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இப்போவே தரிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ பெரிய பரீட்சை வரும்போது நீங்கள் நிற்கத்தக்கதாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய பரீட்சை வரப்போகுது, தயாராகுங்கள். இப்போது இருக்கிற இந்த சோதனை காலத்திற்கு, இந்த சோதனை நாளுக்கு தயாராவதற்கு ஆயுதத்தின் ஒவ்வொரு பகுதியும், ஆவியின் ஒவ்வொரு கனியும் அவசியமானது. ஆவியின் பாட்டையும் முக்கியம் தாங்க, அது கூட சேர்த்து ஆவியின் கனியும் முக்கியம். அன்புதான் பிரதானம், பாட்டெல்லாம் பாடுவோம், அன்பே பிரதானம் பாட்டு பாடுவோம். ஆனா ஆவியின் கனியோ ஒரே வார்த்தை தான், கனி என்னன்னா அன்பு தான். அந்த அன்புக்கு கீழிருந்து அழகா வர்றது தாங்க மற்ற 8 கனிகளும். ஆனா எல்லாத்துக்கும் பிரதானம் அன்பு. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும், படிச்சிருக்கிறோம் நிறைய. ஸோ இந்த சோதனை நாளுக்கு பாருங்க, இந்த நம்ம தப்பிக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்னன்னா ஆவியின் கனிகள் நம்ம கொடுக்கணும். அதே போல தேவனுடைய சர்வாயுத வர்க்கமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சகோதரர் சொல்கிறார். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் ஆயிரக்கணக்கான பேர் விழுந்து போகிறாங்க? ஸோ வசனங்கள் படிக்கிறோம், பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் எந்த தீங்கும் உன்னை அணுகாதுன்னு சங்கீதத்தில் படிக்கிறோம். ஸோ இங்கே வசனங்கள் நம்மளுக்கு எப்படி எச்சரிப்பு கொடுக்குதுன்னா விழுவாங்கன்னு சொல்லுது. ஸோ அன்னைக்கு சங்கீதத்தில் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நம்மளுக்கு அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி இங்கே சகோதரர் சொல்கிறார். இவர்களெல்லாம் ஏன் விழணும் அப்படின்னா, ஏனெனில் குணலட்சணத்தின் அபிவிருத்தியின் அவசியத்தை அவர்கள் அசட்ட செய்கிறாங்க. எனக்கு போய் இப்படி ஒரு கஷ்டமா, என்னைக்கு போய் இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம், நாம் இன்னும் சரியான கிறிஸ்துவின் பாதையில் நடக்கலேன்னு அர்த்தம். சத்தியத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறோம், சத்தியம் நம்மளுக்குள் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு போய் அப்படின்னா எனக்கு தான், கர்த்தருக்கே அப்படித்தானுங்க வந்துச்சு. அப்போ எனக்கு போய் அப்படின்னா ஆமாப்பா உனக்குத்தாப்பா, உன்னைத்தாப்பா அதிகமாக நேசிக்கிறேன், அதனால தான் உன்னை நான் சிலுவை மரத்திலேயே நான் ஏற்றுறேன் அப்படின்னு கர்த்தரன் சொன்னார். எனக்காகவாப்பா? ஆமாம் உனக்காகத்தான், நன்றிங்கப்பா, அப்படிதான் சொன்னார் கடைசியில். ஸோ அப்படித்தான் நம்மளும் அதை எடுத்துக்கொள்ளணும். பிரியமான சகோதரர்கள், எனக்காகவாப்பா இப்படி சோதனை, என்னுடைய குணலட்சண வளர்ச்சிக்காகவா? அப்பா உண்மையாலுமே நீங்கள் கிரேட்,
ஸோ இன்னும் என்னால் தாங்கிக் கொள்ளும்படி நீங்கள் கொடுங்கப்பான்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும் பிரியமான சகோதர சோர்ல. அப்போ தான் நம்ம குணலட்சண அபிவிருத்தியில் வளர முடியும். ஸோ அசட்டை செய்யக்கூடாது தேவனுடைய அந்த ஒரு சிக்ஷைகளை. ஸோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள தவறிடக்கூடாது. பாபிலோன் மற்றும் உலகத்தின் ஆவியினாலும் நம்முடைய சத்துருவானவனின் மாயையின் கீழும் அவர்களது சிந்தையில் மாற்றம் அடைந்திருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளாம ஏன் விழுந்து போறாங்கன்னா, அந்த சாத்தானுடைய சூழ்ச்சியில மாயையில் அவங்க வந்து விழுந்து போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ நம்ம அப்படி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. அவர்கள் நேர்த்தியான ஆலயம் கட்டவோ அல்லது புறஜாதிகளுக்காக நிதி திரட்டவோ முயற்சித்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெயர் சபையினுடைய விஷயங்களை சொல்றாரு. மேலும் நமக்குண்டான பாடத்தில் பாருங்க, அப்போஸ்தலரின் காலத்தில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமும் அவசியமா இருந்திருக்குமானால் தற்காலத்தில் இன்னும் அதிக அவசியம் உள்ளதாக இருக்குது. அப்போஸ்தலருடைய காலத்திலேயே அது அவசியம். இன்னைக்கு யாக்கோபு எழுதிட்டார், நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார்னு சொல்லிட்டார். அப்போ வாசப்படிக்கு வந்தாச்சு. அப்போ இப்போ வாசப்படிக்கு இன்னும் நெருங்கி உள்ள வரார். இப்போ நாம திறக்க வேண்டியது நம்முடைய இருதயமாகிய கதவு தான். அப்படி இருந்தால்தான் அவர் உள்ள பிரவேசிப்பார். ஸோ அப்போஸ்தலருடைய காலத்திலேயே அந்த சர்வாயுத வர்க்கம் அவசியம் அப்படின்னா தற்காலத்தில் இன்னும் அது அதிக அவசியம் உள்ளதா இருக்குது. நமக்கு தேவையானது எல்லாம் நீதி என்னும் மார்க்கவசத்திலும், விசுவாசம் என்னும் கேடகத்திலும், இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவிலும், சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையிலும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்திலும் அது வந்து மாடலா தேவன் கொடுத்துட்டாங்க. ஸோ சத்தியம் என்னும் கச்சை நமக்கு நம்முடைய அறைக்கு இடுப்புக்கு அவசியமா இருக்குது. இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் கிருபையிலும் அனுதினமும் வளர்வதற்கும் கர்த்தரோடும் அவரது வீட்டோடும் நமது முக்கியமான உறவை பாதுகாக்கவும் நம்மால் சாத்தியமாகுது. எதனாலனா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினால நம்ம காக்கப்பட்டால் மட்டும்தான் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே நாம் இணக்கமாக போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் நாம் இணக்கமாக போக முடியாது. ஏன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லை நம்மகிட்ட. அப்படி இருந்தால் நம்ம தேவனுடைய ஜனங்கள் கூட இணக்கமாக போகலாம். ஸோ கடைசி நாட்களில் அப்போஸ்தலர் கூறியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவ பக்தியா தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு நினைச்சாலே துன்பம் வருன்றார். இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு நினைச்சாலே நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை துக்கப்படுத்துவாங்க, கண்ணீர் சிந்து வைப்பாங்க, எல்லாமே நடக்கும். அப்படி நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனால் புயலுக்கு பின்னால் ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது போல இந்த அழுகைக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு கிரீடம் இருக்கு. ஸோ சிலுவை இல்லையேல் கிரீடம் இல்லை. ஸோ சிச்சை இல்லைன்னா ஒரு நல்வழியில் நாம் பயணிக்க முடியாது. பிரியமான சகோதர சொல்ல இது முதலே நாம் படித்தது போல இது குணலட்சண வளர்ச்சிக்குண்டாக தேவன் கொடுக்குறார். அதைய கிருபையாக நாம் தேவன் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். தாவீது அப்படித்தான், எப்படிச்சாலும் நீங்கள் உங்கள் கையிலேயே அடிங்கப்பான்னு சொல்லி தேவன்கிட்டே போயிடுவார். அவர் நான் சத்துருக்கிட்ட போய் கொள்ளை நோயில் போய் அப்படியெல்லாம் நான் போக விரும்பல, நீங்களே என்னை அடிங்கன்னு சொல்லுவார். அப்படிதான் நம்ம எப்பவுமே தேவன் கையில் போய் விழுந்துடணும், காலங்களில் போய் நம்மளை நாம் சரண்டர் பண்ணிடணும். அதுதான் ஆசீர்வாதம். ஆகையால் கர்த்தரிடத்தில் முழுவதும் நம்பிக்கை வைக்கவும் விசுவாசத்தில் முழுவதும் நிலை நிறுத்தப்படவும் அவசியமா இருக்குது. நம்மை தற்காத்து கொள்ளவும் மற்றவர்களை பாதுகாக்கும் ஊழியத்திற்கும் தயாராகும்படிக்கு நல்ல கருக்குள்ள ஆவியின் பட்டயத்தை நாம் கையில் வைத்திருப்போமாக. கவனிக்கலாம் பாருங்க, இதில் ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. நம்மை தற்காத்து கொள்ளவும், அப்போ ஆவியின் பட்டயத்தை நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்மளை நாம் தற்காத்து கொள்ளணும். மற்றவர்களை பாதுகாக்கும் ஊழியம், ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு இடரல் வரும்போது இந்த வசனத்தை கொண்டு போய் அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும். நாம் என்ன பண்ணிடுறோம்? ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த வசனத்தை கொண்டு போய் அவங்கள நாம் நியாயம் தீர்த்துறோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். இதனால தான் இப்படி இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அதனால தான் யாக்கோபு சொல்றார், ஒருவன் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையினுடைய மூப்பரை வரவழைக்கணும். அவங்க வந்து எண்ணெய் பூசி அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க சொஸ்தமடையணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க, மூத்த நிலைமையில் இருக்கிறவங்க. ஸோ இதுதான் நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரர். இது பாதுகாக்கும் ஊழியம். யாரைய? நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும், மற்றும் சகோதர சகோதரிகளையும் நாம் பாதுகாக்கணும். எதன் மூலமா? தேவனுடைய வார்த்தைகள் மூலியமாக, அவருடைய சத்தியம் மூலியமாக நம்மளை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கு தான் தேவன் அந்த ஆவியின் பட்டயத்தை கொடுக்குறாரு. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது.
ஸோ நமது மாம்சீக பலவீனங்களை குறித்தும் துன்பங்கள் குறித்தும் நாம் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய மாம்சம் நம்மளை தூண்டும், நம்முடைய ஆவியை அடக்கணும். தேவ ஆவி நம்மளுக்குள்ள பலம் பெற்று பெருகணும். ஸோ நம்முடைய ஆவியை நாம் என்ன பண்ணணும்னா அடக்கணும். அதான் அங்கே கவனிக்கிறோம். நமது மாம்சீக பலவீனங்களை குறித்தும் துன்பங்களை குறித்தும் நம்ம தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதன் மூலம் வெற்றிகரமான போராட்டம் பண்ணி, எதன் மூலம்னா நம்முடைய மாம்ச பலவீனங்கள் மீதும் நமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் துன்பங்கள் மீதும் நாம் என்ன பண்ணணும்னா வெற்றிகரமான போராட்டம் பண்ணணும். ஏன்னா நம்ம நல்ல போராட்டம் பண்ணுவதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஒரு சோல்ஜர் அப்படின்னா அவர் திருப்பி தாக்கணும். ஆனால் நம்ம 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 சோல்ஜர் அப்படின்னா நம்மளுக்கு கேப்டன் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு? ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமி, சாந்தமாக இரு, என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அப்படித்தான் சொன்னார். அவர் நீங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற உங்கள் வருத்தம் அப்படிங்கிறது உங்கள் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் ரொம்ப உங்களை வருத்தப்படுத்துது. இந்த நியாயப்பிரமாணம்ங்கிறது உங்களுக்கு சுமையாக இருக்குது. இந்த சுமையை தூக்கி என் மேலே வச்சிருங்க. என்னுடைய சுமை லகுவாக இருக்குது. அது அன்பின் பிரமாணம். அந்த அன்பின் பிரமாணம் உங்களுக்கு லகுவாக இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை கடைப்பிடிச்சிருங்க. உங்களுடைய சுமையை தூக்கி என் மேலே வச்சிருங்கன்னு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சொன்னார் இல்லைங்களா? நான் கொடுக்குறவங்களுக்கு என்னுடைய சுமை அது அன்பின் பிரமாணம், இதை வச்சுக்கோங்கப்பான்னு சொன்னார். அதை அவன் கேட்கல. இன்னைக்கு நம்மளுக்கு அதே விஷயம் தான் சொல்றார். அன்பின் பிரமாணத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நியாயப்பிரமாணம் மாதிரி இருக்கக்கூடிய உலக பிரகாரமான விஷயங்களை எடுத்து நம்ம சுமக்க முடியாமல் சுமக்கிறோம். கர்த்தர் சொல்லிட்டாங்க, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, அதை என் மேலே வச்சிரு, அந்த சுமையை நான் சுமந்துக்கிறேன். இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன் என்னுடைய அன்பின் பிரமாணம். என்னுடைய சுமை லகுவாக இருக்குது. ஸோ கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ளணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்றார். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். இப்போ ஒரு வாத்தியார் ஒரு பாடம் எடுக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் நம்பணும். அப்போ தான் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ளே வரும். நம்ம நம்புவோம், அதை மனப்பாடம் பண்ணுவோம், அதை பரிசு எழுதுவோம், மார்க் போடுவார். அந்த நம்பிக்கையே இல்லைன்னா எப்படி பரிசு எழுத முடியும், எப்படி மார்க் வாங்க முடியும்? ஸோ அது போல் கர்த்தர் சொல்கிறாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்க என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அவர் நம்பணும். நம்பினா தான் நம்மளுக்குள்ள சாந்தம் மனத்தாழ்மை அப்படிங்கிறது வளரும், பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா ரொம்ப சிரமம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, நாம் வெற்றிகரமாக போராட்டம் பண்ணி கிறிஸ்துனுடைய ராஜ்யத்திலும் அவரது கிரீடத்திலும் இப்படியாக பங்கு பெறுவோம். இப்படியாக பங்கு பெறணும் அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்குது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய கிருபையில் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு சத்தியங்களுக்கும் தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். இந்த அழைப்புக்குள்ள தேவன் அழைச்சிட்டார் நாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த அழைப்பு குறித்து நாம் தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த கணக்கு நல்ல கணக்காக இருக்கணும். அப்படி நல்ல கணக்காக இருந்தால் தான் தேவன் சொல்லுவாங்க, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசிக்கலாம். ஏன்னா உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பிரயாசம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அதனால அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கலாம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லைங்க. நம்ம இருதயத்தில் என்ன வச்சுட்டு வெளியே நம்ம பேசுகிறோம் நடிக்கிறோங்கிறது தேவனுக்கு தெரியும். அதான் வசனம் சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. எதுவுமே அவர்கிட்ட மறைக்க முடியாது. லேசர் கண்ணு மாதிரி வருது, லேசர் மாதிரி எப்படி ஊடுருவி உள்ளே போயிருது இல்லைங்களா லேசர், அந்த மாதிரி தேவனுடைய பார்வைக்கு எதுவுமே மறைக்க முடியாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னா நிர்வாணமாக இருக்கு. ஸோ வெளியரங்கமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நாளைக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவை ஒன்றும் இல்லை, ஒரு யோசிச்சு பார்க்கலாம் பாருங்க. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நினைவை ஒரு வீடியோவாக ஓட்டினார்னா எப்படி இருக்கும்? அது நம்மளாலேயே பார்க்க முடியாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நினைவை வீடியோவாக ஓட்டினா ஒரு 5 நிமிஷம் ஓட்டினா எப்படி இருக்குங்க? ரொம்ப மோசமாக இருக்கு. ஏன்னா நித்தம் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால தான் தேவன் சொல்கிறாங்க,
உன்னுடைய இருதயத்தை அவருடைய வசனங்கள் மூலியமாக நீ சுத்திகரித்துக் கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை 7 சொல்றாங்க, அது சுத்திகரிக்கப்படக்கூடிய வார்த்தைகள். ஒருத்தரை சுத்திகரிக்கிறது என்னன்னா தேவனுடைய வார்த்தைகள் தான். ஸோ அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்குது. எதுவுமே தப்பிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் நடக்க எதுவுமே தப்பிக்க முடியாது. தேவனுக்கு தெரியாம நம்ம மறைச்சிட்டு போயிடலான்னு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் சகோதரர் சொல்றாரு, நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ரே என்னும் கண்டுபிடிப்பு இது எவ்வாறு சாத்தியம் என்பதை தெளிவுபடுத்துது. இன்னைக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிருது. பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு எலும்பு உடைஞ்சிருக்குதுன்னா மேலே மேலே பார்த்தா தெரியாது. மேலோட்டமாக நம்ம கண்ணில் பார்க்கும்பொழுது தெரியாது. ஆனால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எங்கே உடைஞ்சிருக்குது, எத்தனை எம்எம் உடைஞ்சிருக்குது, எத்தனை எத்தனை தூள் தூளாக உடைஞ்சிருக்குது, எல்லாமே தெரியும். அப்போ எப்படி ஆப்ரேஷன் பண்ணி அதை மறுபடியும் பொருத்தினதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எப்படி கூடி இருக்குது, எல்லாமே தெரியும். ஸோ இதுதான் நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ். ஸோ கர்த்தருடைய கண்கள் எல்லா இடங்களிலும் காணப்பட்டு தீமையும் நன்மையும் நோக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை. இன்னைக்கு கண்கூடா நாம் நம்புகிறோம். ஸோ புரிஞ்சு கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சோர்களே, தேவனுடைய கண்கள் எல்லா இடத்துலையும் 24x7 24x7. ஸோ அந்த மாதிரி கேமரா சுழண்டுட்டே இருக்குது. தேவனுடைய பார்வையில் எதுவும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை நம்மிடம் ஏதேனும் அந்தரங்க தவறு காணப்பட்டு அதே சமயம் நாம் மெய்யாகவே நீதியை நேசிப்பவர்களாகவும் இருந்தோமே ஆனால் அதை நீக்குவதற்கு தேவ வார்த்தையின் சுத்திகரிக்கும் சக்தியை பயன்படுத்த விரும்புவோம். நம்மக்கிட்ட ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்துச்சு, எல்லாம் தேவன் மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாவத்தை செய்துட்டோம் அப்படின்னா அது அப்போவே நம்ம தேவன்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். நம்மளை நாம் சரி பண்ணிக்கணும், ஒப்புரவாக்கிடணும். இல்லை அப்படின்னா வசனங்கள் படிச்சிருக்கிறோம், பாவத்தின் வஞ்சனையினால் கடினமாயிரும், இருதய கடினம் வந்துடும். அது பிறகு ஒரு பாவம் மாதிரியே தெரியாது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு 3 வேளை நம்ம சாப்பிட்ற மாதிரி அது வந்துடும். ஸோ தப்பு அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லி சுட்டி காமிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். ஏன்னா நம்ம பாருங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கும் சாத்தானுக்கும் நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. ஸோ தேவனுடைய நீதியை நேசிக்கிறோம், ஆனால் அந்த நீதி என்ன சொல்லுது? கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுது. உன்னுடைய தவறிலிருந்து நீ திருந்தணும் அப்படின்னு சொல்லுது. உன்னுடைய குணலட்சணம் அபிவிருத்தி அடையணும்னு சொல்லுது தேவனுடைய நீதி. அப்போ அந்த நீதியை நாம் என்ன பண்ணணும்னா சரியாக பயன்படுத்தணும். தேவனுடைய வார்த்தைகளின் மூலியமாக நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஸோ தொலைநோக்கு ஞானத்தில் தேவன் தற்போதைய அனைத்து ஒழுங்கின்மைகளையும் அவர் அனுமதிச்சுக்கிறார். தேவன் அனுமதிச்சுதான் ஒன்று நடக்குது. ஸோ தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நீ பூமியில் இருக்கிற, அதனால உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். பிரசங்கி ஞானி சொல்கிறார். தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அப்போ எப்படி பேசணும்? ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும். மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காமல் பேசணும், ரொம்ப கவனமாக பேசணும். ஸோ அதுதான் வார்த்தைக்கு நம்முடைய சகோதரர் சொல்கிறாரு, நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பயனற்ற வார்த்தைகளுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும், கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொரு பயனற்ற வார்த்தைகளுக்கும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். இக்காலத்து சபையின் நியாய தீர்ப்பு நாட்களில் நம்முடைய வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் பெறுவதை நாம் காணலாம். இக்காலத்து சபையின் நியாய தீர்ப்பு, இப்போ யாருக்கு நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்குன்னு இங்கே சகோதரர் சொல்கிறாருன்னா, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தான் நியாய தீர்ப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் துவங்கக்கூடிய காலமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் படிக்கிறோம். ஸோ இக்காலத்து சபையின் நியாய தீர்ப்பின் நாட்களில் நம்முடைய வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் பெறுவதை நாம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப கவனமாக பேசணும். நம்முடைய எல்லா வார்த்தைகளும் தேவன் இருதயத்தின் முன்னுரையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ முன்னுரை அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு பெரிய பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கும். கட்டுரையெல்லாம் எழுதும் இல்லைங்களா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி பழமொழியெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ நம்முடைய எல்லா வார்த்தைகளும் இருதயத்தினுடைய முன்னுரையாக தேவன் ஃபர்ஸ்ட் லைனை எடுத்துக்கிறார். அதுக்கு பின்னால் நம்ம எப்படி நம்ம எழுதுவோங்கிறது அது தேவனுக்கு தெரியும். ஃபஸ்ட்டே நம்ம பேசும்பொழுதே பரிசுத்தமான வார்த்தையை பேசிட்டுன்னு வைங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமாக போகும். அதுக்கப்புறம் தேவன் எல்லாமே பரிசுத்தமாக எழுதுவார் பின்னால். நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப மோசமான வார்த்தைகளை நம்ம பேசிட்டோம், கவனக்குறைவான வார்த்தைகளை, கடும் சொற்களை, மற்றவர்களை துன்புறுத்தும் விதமான வார்த்தைகளை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா பின்னால் எழுதக்கூடிய வார்த்தைகளும் எப்படி தான் இருக்கும், அப்படி தான் வரும். உணரக்கூடிய இருதயம் வராது. ஸோ தேவன் முன்னுரையாக தான் எடுத்துக்கிறார்.
ஸோ நம்முடைய வார்த்தைகள் கலகமூட்டுவதாகவும், மரியாதை இல்லாததும், இரக்கமற்றதாகவும், அவ்விசுவாசம் உள்ளதாகவும், அசுத்தமாகவும் இருந்துருச்சு அப்படின்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபினிஷன் அடிப்படையில் அது நியாயம் தீர்க்கப்படும். ஸோ நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்காக வரல. தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். பிரியமான சகோதரர் சொல்ல, நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேவன் கணக்கு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பயனற்ற வார்த்தைக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ரொம்ப கவனமாக வாழணும் இந்த வாழ்க்கை. ஆகவே நம்முடைய இருதயத்தின் நிலையை எடுத்துக்காட்டும். என்ன எடுத்துக்காட்டும்னா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்குது. அவருக்கே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே நாம் கணக்கு கொடுக்கணும். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை இப்படித்தான் நம்மளுக்கு எச்சரிப்பாக கொடுக்குது. ஸோ தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு. ஸோ நீங்களோ பூமியில் இருக்கிறீங்க. ஆகையால் உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும், அளவாக பேசணும், அளப்பக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார் இல்லைங்களா, அளப்புறது, அளப்பக்கூடாது. ஸோ அளவாக பேசணும். அதை ஒருத்தங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு 2 விதங்க. ஒன்று இப்படி நின்று பேசி புரிய வைக்கிறது, இன்னொன்று வாழ்ந்து காட்டி புரிய வைக்கிறது. ஸோ பல நேரங்களில் நம்ம பேசி புரிய வைக்கத்தான் நினைக்கிறோமே ஒழிய வாழ்ந்து காட்டி புரிய வைக்கிறது இல்லை. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலேயே எண்ணற்ற மாமனிதர்கள் மறைஞ்சிருந்து வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அப்போஸ்தலன் பவுல் இந்த நிருபங்கள் எல்லாம் நம்ம நிறைய தேவகிருபையில் படிச்சுட்டு வந்தோம். அரிஸ்தருக்கு, இன்னும் நிறைய பர்னபா குறித்து நம்ம படித்தோம். ஸ்தேவானை குறித்து நம்ம படித்தோம். இப்படி நிறைய வர்றாங்க. இவங்க எல்லாமே எப்படி திறந்துட்டாங்கன்னா, மறைந்திருந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டாங்க. பெரிய அளவில் அவங்கள குறித்து பேசப்படல, பெரிய அளவில் அவங்கள குறித்து வசனங்கள் இல்லை. அப்புறம் அவர் குறித்து ஒரே வசனம் தான் இருக்குது, கொலோசியர்ல. அவர் குறித்து பெரிய அளவில் இல்லை. ஆனால் அவர் ஏறெடுத்த ஜெபம் மிகப்பெரியதான ஜெபம். அவரை குறித்து சகோதரர் சொல்லும்போது பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்துட்ட ஊழியக்காரன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்பேற்பட்ட ஒரு கனமிக்க ஒரு மேன்மையை பெற்றிருக்காரு பாருங்க. இதெல்லாம் எதனால? எல்லார் மத்தியிலையும் பிரபலமாக பேசப்பட்டதுனால இல்லை. ஸோ தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு அழைப்பில் அந்த இடத்துல நின்று அவங்க பிரகாசித்து காமிச்சுக்கிறாங்க. பிரியமான சகோதரர் சொல்ல, அதனால தான் சொல்கிறாருங்க. ஸோ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். முடிஞ்சால் சுருக்கமாக பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். அதுதான் நல்லது, அதுதான் ரொம்ப நல்லது. நான் பேசுகிறேங்கிற பேரில் தேவையில்லாத விஷயங்களை பேசி முதலே நம்ம படிச்சிட்டோம், கலகம் மூட்டுவதாக. ஏதோ பேசணும், ஏதோ கவுண்டர் கொடுக்கணும், ஏதோ நம்ம பதில் சொல்லி ஆகணும், இல்லாட்டி நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது. ஸோ ரொம்ப சுருக்கமாக பேசணும். அப்படி பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா பேசாமல் இருந்துடணும், அவ்வளோதான். அதுதான் ஆசீர்வாதம், அதுதாங்க குணலட்சணத்தினுடைய முதிர்ச்சிங்கிறது. அதுதான் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறதுங்கிறது. அது என்னன்னா, அது கலகமூட்டுவதை போல அது வழிநடத்திடும். அது நம்ம கவனிக்கணும். பிரியமான சகோதரர் சொல்ல, அதாங்க சொல்கிறார். ஆகவே உங்கள் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க போகுது. ஸ்டாண்ட் பை. நம்ம பேசக்கூடிய வார்த்தை சுருக்கமாக பேசணும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அது நிற்க போகுது, தேவன் முன்பாக நிற்க போகுது. அப்படின்னா அது நியாயம் தீர்க்க போகுது. ஸோ தேவனுடைய வார்த்தைகள் நிற்க போகிறதுனால நம்முடைய வார்த்தைகள் தேவன் முன்பாக நாம் சிந்திச்சு பேசணும், ஞானமாக பேசணும், தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற மாதிரி பேசணும். ஏதோ உலகத்தில் பேசுகிற மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சோரில், அது தேவனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஒரு கவலையை ஏற்படுத்தும். ஸோ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தேவன் முன்பாக நிற்க போகிறதுனால சிந்திச்சு பேசணும், ஞானமுள்ளதாக பேசணும். எந்த மாதிரி ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அது எப்படி இருக்குங்களா? அது சுத்தமுள்ளதாக இருக்கு. அப்போ சுத்தமுள்ள ஆவியில் நம்ம என்ன பண்ணணும்னா பேசணும். ஸோ எந்த நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருது. படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அங்கிருந்து தேவனுடைய வார்த்தைகள் வருது அப்படின்னா, அதை நம்ம வாங்குறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு கவனமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஸோ ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். தேவையற்ற புறம் கூறுதல் உண்மையாகவே இருக்கட்டும், அந்த சம்பவம் உண்மையாகவே இருக்கட்டும். நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க, நாம் அதை பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா தீர்ப்பு செய்யக்கூடியவர் தேவன், அவர் தான் தீர்ப்பு செய்ய போகிறார். அது உண்மையாகவே இருக்கட்டும். அது தேவனுடைய பார்வையில் தீயதை பேசுதல், தீமையானதை பேசுதல், பொல்லாததை பேசுதல், புறம் கூறுதல் தான் தேவனுடைய பார்வையில்.
உண்மையாக இருந்தனால அவங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான கணக்கு அது. நம்ம அதை விமர்சித்து நம்ம ஏன் நம்ம இந்த தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகணும்? ஸோ தேவையற்ற புறம் கூறுதல், கோபம், வதந்திகளை பேசாதீங்க. அப்படி நீங்கள் பேசுகிறீங்க, நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது ஈவில் ஸ்பிரிட்டில் தான் நம்ம வந்து பேசுகிறோம். தேவனுடைய வழிநடத்துதல் இல்லை. ஸோ தேவனுடைய வழிநடத்தல்படி வாழ்வதற்காக வந்திருக்கிறோமா, சாத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கிறக்காக வந்திருக்கிறோமா? ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்களே, ஏன் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. ஹைலைட்டாக அதுதான் இந்த பாடத்தில். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். ஸோ அது மாம்ச சிந்தையின்படி வளர்வதற்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படல, ஆவியின் சிந்தை, புதிய சிருஷ்டி வளர்வதற்காக தேவன் கொடுத்துருக்காங்க. புதிய மனிதனுடைய சுவாபம் வளர்வதற்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிந்தையில் நம்ம வளர்த்தெடுக்கணும். அதுக்கு தாங்க தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மகத்துவமான சத்தியங்களை அன்றாடம் கொடுக்குறார். ஸோ இவ்வளவு சத்தியங்களையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் நாம் வந்து பழைய குணலட்சணங்களை நாம் காண்பிக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு நிச்சயமாக நம்ம கணக்கு கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிலைமை நம்மளுக்கு வர வேண்டாம். நம்முடைய வார்த்தைகள் தேவன் முன்பாக நிற்க போகிறதுனால ஜாக்கிரதையுள்ள உணர்வோடு ஞானமாக சிந்தித்து மற்றவர்களை ஆதாயப்படுத்தும்படி ஒரு வாழ்க்கை வாழ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்டு நம்ம அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.